நீங்க பாக்குற ஒவ்வொரு ஐபிஎல் மேட்சும் ஒரு விதத்துல உங்க மேல போடப்படுற வரிதான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது ஒரு மறைமுக வரி. முதல்ல உங்க நேரத்துக்கு வரி விதிக்கப்படுது. ஒவ்வொரு மேட்சுக்காகவும் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் இந்த பிரம்மாண்டமான சிஸ்டத்துக்கு நீங்க கொடுக்கற ஒரு முதலீடு. அடுத்து உங்க பணத்துக்கு வரி. நீங்க வாங்குற டிக்கெட், ஜெர்சி, ஏன் நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளையும் தாண்டி ஒரு பகுதி இந்த பெரிய இயந்திரத்தை ஓட வைக்க உதவுது. மூணாவதா, உங்க ஆரோக்கியத்துக்கும் ஒரு வரி இருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க திரையில பாக்குற சில விளம்பரங்கள் மூலமா மறைமுகமா உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்படுது. கடைசியா, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காத ஒரு விஷயம். ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மை. உங்க ஓட்டுக்கும் வரி விதிக்கப்படுது. இந்த மறைமுக வரிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு பெரிய அதிகார மையத்தை உருவாக்குது, குறிப்பா தமிழ்நாட்டுல இதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த பில்லியன் டாலர் இயந்திரம் எப்படி தான் வேலை செய்யுது? வாங்க, அதோட 2 முக்கியமான தூண்டுகளை முதல்ல பார்ப்போம். ஒன்னு ஆட்டத்தையே கட்டுப்படுத்துற போர்டு, இன்னொன்னு அதோட ஒளிபரப்ப கட்டுப்படுத்துற நிறுவனம். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. சட்டப்புத்தகத்துல பார்த்தா பிசிசிஐ ஒரு லாப நோக்கம் இல்லாத சங்கம். ஆனா நிஜத்துல அது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி உலகத்திலேயே பணக்கார கிரிக்கெட் அமைப்பா செய்யப்படுது. சரி, அதோட வருமானம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2023-24 நிதியாண்டுல மட்டும் பிசிசிஐயோட வருமானம் தலை சுற்ற வைக்கும் அளவுக்கு 9741 கோடி ரூபாய். இந்த ஒரு நம்பரே போதும் அதோட நிதி வலிமையை புரிஞ்சுக்க. இந்த மொத்த வருமானத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 60% ஐபிஎல்ல இருந்து மட்டுமே வருது. அப்போ இந்த அமைப்போட மைய என்ஜின் ஐபிஎல் தான்றது ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? இங்கேதான் ஒரு முக்கியமான சர்ச்சையே ஆரம்பிக்குது. இவ்ளோ வருமானம் ஈட்டினாலும் நாங்க பொதுமக்களுக்கு சேவை செய்றோம் அப்படின்னு சொல்லி பல வருஷமா வரி விலக்கு கேட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, பொது சேவைக்கு போக வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் இந்த தனியார் அமைப்புக்குள்ளேயே தங்கிடுது. முதல்ல ஒளிபரப்புல ஒரு போட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாருங்க, எப்படி வேகமா எல்லாம் மாறி ஒரு சில வருஷங்கள்லயே 2 பெரிய நிறுவனங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஏகபோகமா, அதாவது மோனோபோலியா மாறிடுச்சு. இப்போ ரசிகர்கள் என்ன பார்க்கணும், விளம்பரதாரர்கள் எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கிற சக்தி ஒரே ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. சரி, இந்த மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் எப்படி படிப்படியா கீழே இறங்கி தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து நம்ம பொது சுகாதாரம் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்குது? அதோட விளைவுகளை இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் விஷயத்தையே எடுத்துக்கலாம். பிசிசிஐ விதியில ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாங்க. அதனால ஒரு உரிமையாளர் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு பல கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா, ரசிகர்களோட ஆர்வம் ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி உதவியா மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. ஐபிஎல்ல புகையிலை பொருட்களை நேரடியா விளம்பரப்படுத்த முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? அதே பிராண்ட் பேர்ல, அதே கலர்ல, அதே பிரபலங்களை வச்சு அது ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி வேற ஒரு பொருளா விளம்பரம் செய்றாங்க. இது கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் மனசுல அந்த தீங்கான பொருட்களை ஒரு சாதாரண பொருளா மாத்திடுது. கிரிக்கெட்டை வச்சு உருவாக்கப்பட்ட ஆன்லைன் சூதாட்டத் துறையோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் பாருங்க. ஆனா தற்கொலைகள், கடன் பிரச்சனைகள்னு விபரீதமான விளைவுகள் வந்ததால தமிழ்நாட்டுல முதல்ல இதை தடை செஞ்சாங்க. அப்புறம் தேசிய அளவிலேயும் தடை வந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டப்படி தடை செஞ்சதால அந்த பழக்கம் முழுசா ஒழியல. அதுக்கு பதிலா எந்த கட்டுப்பாடும் இல்லாத இன்னும் ஆபத்தான வெளிநாடு ஆன்லைன் தளங்களுக்கு மக்கள் போக ஆரம்பிச்சாங்க. இதனால அரசாங்கத்துக்கு வரியும் கிடையாது, மக்களுக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. இந்த முழு சிஸ்டத்தையும் பார்த்த பிறகு நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும். இதுல யார் நிஜமாவே ஜெயிக்கிறாங்க, யார் தோத்து போறாங்க? வெற்றியாளர்கள் யாருன்னு ரொம்ப தெளிவாவே தெரியுது. வரிச்சலுகையோட பணத்தை குவிக்கிற பிசிசிஐ, விலையை தீர்மானிக்கிற மீடியா கம்பெனி, ரசிகர்களோட ஆர்வத்தை மூலதனமா மாத்திர உரிமையாளர்கள். ஆனா தோல்வி அடையிறது பார்வையாளர்கள், அவங்க குடும்பங்கள், அப்புறம் கிரிக்கெட்டுக்காக நிதி ஒதுக்கப்படாத மத்த விளையாட்டுகள். சரி, இனிமே என்ன நடக்கும்? இந்த சிஸ்டம் இன்னும் வலுவாகுதா, இல்ல உண்மையான சீர்திருத்தம் ஏதாவது நடக்குதான்னு நீங்க ஒரு ரசிகரா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த சிஸ்டம் இன்னும் வலுவாகுதுங்கிறதுக்கு சில சிக்னல்கள் இருக்கு. ஐபிஎல் உரிமைகளை அதிக விலைக்கு புது போட்டி இல்லாம ரினியூ பண்றது, மீடியா கம்பெனிகள் இன்னும் ஒன்னு சேர்லது, இந்த மாதிரி மாற்று விளம்பரங்கள் அதிகமாகிறது, பிசிசிஐயோட வரி விலப்புல எந்த மாற்றமும் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் அந்த அறிகுறிகள் தான். இதுக்கு நேர்மாறா உண்மையான மாற்றம் நடக்குதுன்னா அதுக்கும் சில அறிகுறிகள் இருக்கு. நீதிமன்றங்கள் கிரிக்கெட் வருமானத்தை சாதாரண பிசினஸ் வருமானமா பார்க்கறது, மீடியா மோனோபோலியை உடைக்கிறது, மாற்று விளம்பரங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது,
கிரிக்கெட்டை தாண்டி மத்த விளையாட்டுகளுக்கும் நிதி ஒதுக்குறது, இதெல்லாம் நடந்தா ஒரு நல்ல மாற்றம் வருதுன்னு நாம நம்பலாம். இது எல்லாம் நம்மள ஒரு இறுதி சிந்தனைக்கு கூட்டிட்டு வருது. நீங்க கிரிக்கெட்டை நேசிக்கிறத நிறுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா இனிமேல் கொஞ்சம் கண்களை திறந்து பார்க்கலாம். அடுத்த தடவை நீங்க ஒரு மேட்ச் பார்க்கும்போது இந்த கேள்விகளை உங்க மனசுக்குள்ள கேளுங்க. இந்த பிரம்மாண்டத்துக்கு யார் பணம் செலுத்துறாங்க? யார் இதுல லாபம் பார்க்கறாங்க? இந்த பணம் உண்மையிலே எங்க தான் போகுது? இந்த கதையில எந்த பகுதியை நாங்க அடுத்து இன்னும் ஆழமா அலசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உரிமையாளர்களுக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பையா, மீடியா மோனோபோலியா, இல்ல சூதாட்டத்தோட பாதையா? உங்க கருத்துக்கள் தான் எங்களோட அடுத்த தேடலை தீர்மானிக்கும். இந்த ஆட்டத்தை பார்க்குற உங்க ஆர்வத்தோட இனிமேல் இந்த கேள்விகளும் உங்க மனசுல இருக்கும்னு நம்புறோம்.